நாம் கடினமான நேரங்களில் இருப்போது நமது வலிக்கே மட்டுமே கவனம் செலுத்துவது இயல்பானது. நாம் களைப்பாகவும் மனம் தளர்ந்தும் வேறொன்றையும் செய்ய இயலாத நிலைக்குப் போகிறோம். அத்தகைய நேரங்களில் நமது பக்கத்தில் துன்புறும் நபர்களை பார்ப்பதோ அல்லது கவனிப்பதோ கடினமாக இருக்கலாம். இதுவே ஒழுக்கமற்றது என்பதற்கல்ல, ஆனால் நாமே மிகவும் சோர்வடைந்திருப்பதால்தான். 1 சாமுவேல் அதிகாரம் 30-7. தாவீதும் அவருடைய மனிதர்களும் வாழ்க்கையில் மிகவும் கடுமையான நிலைமையில் இருந்தார்கள். அவர்களது நகரம் தீக்கிரையாகி இருந்தது. குடும்பத்தினர் கடத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைத்தையும் இழந்துவிட்டார்கள். அவர்கள் மனம் உடைந்து நம்பிக்கையின்றி இருந்தார்கள். தங்களது குடும்பங்களை மீட்க அமாலேக்கியரை துரத்திக் கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு எகிப்திய இளைஞரை காண்கிறார்கள். அவர் நோயுற்றும் பசிகொண்டும் தனியாக விட்டு வைக்கப்பட்டிருந்தார். தாவீது அவரை புறக்கணிக்கக்கூடிய நிலையிலும் இருந்தார். ஆனால் அவர் நின்று அவருக்கு உணவு, தண்ணீர், உலர்ந்த பழங்கள் கொடுத்து உற்சாகம் தந்தார். தாவீது தம்முடைய வலியை மட்டும் அல்லாது அந்த முகாமில் வாடும் ஒருவருக்காகவும் இரக்கம் கொண்டார். ஆச்சரியமாக, அந்த இளைஞர் தன்னலமின்றி உதவியதற்காக அமாலேக்கியரின் இருப்பிடத்தை கூறினார். அவர்களே தாவீதின் குடும்பத்தினரை கடத்தியவர்கள். இந்த தகவலால் தாவீது அனைத்தையும் மீண்டும் பெற்றார். இந்த நிகழ்ச்சி எதை உணர்த்துகிறது என்றால், துன்பத்தில் கூட பிறருக்கு உதவுவது வீணாகாது. ஓர் சிறிய இரக்கமான செயல் கூட பெரிய மீட்பை தரக்கூடும். நமது வாழ்விலும் இது பொருந்துகிறது. நாமே கஷ்டப்படும் நேரத்தில் கூட தேவன் நமக்கு முன் ஒருவரை கொண்டு வருகிறார், உதவி தேவைப்படும் ஒருவர். அப்பொழுது நாமும் அந்த சந்திப்பை தவிராமல் ஒரு சிறிய உதவியை அளிக்க நாம் தயாராக இருந்தால் தேவன் புதிய வழிகளை திறக்கிறார். இயேசுவை நினைவில் கொள்ளுங்கள். உலகத்தின் பாவங்களை தூக்கிக் கொண்டிருந்த போதும் அவர் துன்புறும் மனிதர்களை புறக்கணிக்கவில்லை. சிலுவைக்கு செல்வதற்குள் கூட அவர் நோயுற்றவர்களை குணமாக்கினார், வசித்தவர்களுக்கு உணவு அளித்தார், துன்புறுபவர்களை நம்பிக்கையுடன் உற்சாகப்படுத்தினார். நாமும் அப்படியே செய்யலாம். நெருக்கடியில் இருந்தாலும் ஒருவருக்கு சொல்வது போன்ற ஒரு மென்மையான வார்த்தை, சிறிய உதவி, இதுவே இரக்கத்தின் துவக்கம். அந்த இரக்கம் பல மடங்கு நமக்கே திரும்பி வரக்கூடும். ஒருவரின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையும் வலிமையும் மீண்டும் கிடைக்கலாம். இன்றே உங்கள் நாளில் even if it's difficult ஒரு சிறிய நற்காரியத்தை முயற்சி செய்யுங்கள். அது தேவனுடைய அன்பை ஒருவர் வாழ்வில் கொண்டு செல்லும் வழியாகும். இரக்கத்தின் ஊடாக தேவன் மீட்பை துவங்குகிறார் மற்றும் அதிசயமான புதிய பாதைகளை திறக்கிறார். கஷ்டத்தில் கூட இரக்கம் மறக்காமல் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியின் பாதையை நமக்குத் தரும்.